பாபா படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதுக்கு பிறகு ஆனால் அவருடைய இமயமலை பயணங்களை பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் இந்த படத்தோட வெற்றியை அது ரிலீஸுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பல விஷயங்கள் அவருக்கு அந்த மாதிரி தான் முன்கூட்டியே அவரால் கணிக்க முடியும், அவருக்கு தெரியும். என்ன அதை பெருசாக அவர் வெளியே சொல்கிறதில்ல. உள்ள எந்த முறைகள் இருக்குது என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பரபரப்பான செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சேங்கிறது தான். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். இப்போதான் நம்ம பேசணும். ஆமாம், அபுதாபிலேருந்து அவர் ரிட்டர்ன் ஆகிட்டு கோல்டன் விசா வாங்கிட்டாருன்னு. இப்போ பார்த்தா அமைதியை தேடி அல்லாட்டி ஓய்வை தேடி இமயமலைக்கு போயிருக்கு. இல்லை, இது ஓய்வை தேடி போகிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் பொதுவாக ஏதாவது அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி அவருக்கு மனசுக்குள்ளே தோணும். அந்த டைமில் அவர் இமயமலை போவார். நீங்கள் அவருடைய இமயமலை ஆரம்ப கட்ட பயணங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த பாபாவுக்கு பிறகு பாபா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அதுக்கு பிறகு ஆனால் அவருடைய இமயமலை பயணங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி அல்லது ஏதாவது ஒரு இலக்கு அடைஞ்சிட்ட பிறகு அந்த ஒரு திருப்தியில் போய் வர்றது, அந்த மாதிரியான பயணங்களை தான். இல்லை, சில படங்கள் தோல்வி அடைஞ்சா கூட அவர் போயிருக்காரு. அதுக்காக போகாமலாம் நிறுத்தினது, ஜெயிச்சாதான் போகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் என்னென்னா, சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட 200வது நாள் விழா இங்கே சென்னையில் நடந்தது. அந்த விழாவில் கலந்துக்கிட்டு ரஜினி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எல்லாம் இந்த படத்தோட வெற்றியை படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் 10 நாள் கழித்து அல்லது 100வது நாளில் தான் நீங்கள் எல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் நான் இந்த படத்தோட வெற்றியை அது ரிலீஸுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி உனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு இமயமலைக்கு போனேன்னார். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் கூட இருக்குது பாருங்கள். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடிட்டார் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் இமயமலைக்கு போனார். ஏன்னா அவ்வளோ சினிமா அனுபவம் இருக்குது. ஒரு படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமாங்கிறது எடுக்கும் போதே அவருக்கு தெரியும். ஆமாம், பல விஷயங்கள் அவருக்கு அந்த மாதிரி தான் முன்கூட்டியே அவரால் கணிக்க முடியும், அவருக்கு தெரியும். என்ன அதை பெருசாக அவர் வெளியே சொல்கிறதில்ல. அதுதான் இந்த சந்திரமுகி டைமில் அவ்வளோ ஷூராக சொன்னார், இந்த படம் இப்படி ஜெயிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு நான் இமயமலைக்கு போனேன் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ அதுக்கப்புறம் எந்திரன் படம் வந்துச்சு. அந்த படம் டைம்லேயும் படம் மிகப்பெரிய வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. இவர் இமயமலையில் இருந்தார் அந்த டைமில். அப்படி பல தருணங்களில் அந்த மாதிரி போய் வந்திருக்காரு. இப்போ அவர் அந்த அரபு நாடுகளில் போயிட்டு அவர் அங்கே ஓய்வு எடுத்துகிட்டு வந்தார். வந்த கையோட அடுத்த நாளே அவர் இமயமலைக்கு போகிறார். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இவரோட முதல் இமயமலை பயணம் எப்போ தொடங்கியது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது 80களிலே அவர் அந்த இமயமலை பயணம் அவருக்கு தொடங்கிருச்சு. ஆக்சுவலாக 80களில் அவர் இமாலயஸ், நேபாள் இந்த மாதிரி நாடுகளுக்கு அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வர ஆரம்பித்தார். அவர் முதல் முறையாக இமயமலை போயிட்டு வந்த அது எக்ஸாக்டாக எந்த தருணம் அப்படின்னு நமக்கும் தெரியாது. மேபி அதுக்கு முன்னே கூட அவர் போயிருக்கலாம். அப்படி போயிட்டு அதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சதுங்கிறதுனால அவர் தொடர்ந்து அவர் வருஷம் இமயமலைக்கு போகிறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை அவர் வச்சுக்கிட்டார். ஆரம்பத்தில் அவர் இந்த ரிஷிகேஷ், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஆன்மீக குரு பாபாஜியோட அந்த போதனைகள், அந்த புத்தகங்கள் இதெல்லாம் படித்த பிறகு தான் அவர் அந்த பாபாஜி குகையை தேடி போக ஆரம்பித்தார். அந்த குகைக்குள்ளேயே போயிட்டு தியானம் பண்ணி, அந்த குகை ரொம்ப டேஞ்சரஸானதுன்னு. ஏன்னா உள்ளே எந்த மிருகங்கள் இருக்குது என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த குகைக்குள்ளே போயிட்டு உட்காந்து தியானம், ரொம்ப டீப்பாக போகிற அந்த படங்கள்லாம் கூட இருக்குது. ஒரு சட்டை போட்டு, ஒரு சட்டை கிழிஞ்சிருக்கும், ஒரு துண்டு போட்டுக்கிட்டு, ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு மாறி போகிறதெல்லாம் படங்களாக வந்தது. புகைப்படம் ஒரு 5-6-10 வருடங்கள் இருக்கு. அதான் அந்த சந்திரமுகி வந்தது இல்லையா, அந்த டைமில் தான் அந்த பாபா குகைக்குள்ளேயே போயிட்டு அவர் தியானம் பண்ணிட்டு வந்த அந்த படங்கள்லாம். இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, இப்போ நம்ம வெளிப்படையாக பார்த்தா ஒரு இறை நம்பிக்கை அல்லது ஒரு கடவுளை தேடுகிறார் அல்லது அமைதியை தேடுகிறார். ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த பகுதிகள் எல்லாமே இயற்கை தான்.
ஆமாம், இவர் இயற்கையை ரசிக்கிறாருங்கிறது மாதிரி கூட ஒன்றும் இல்லை புத்தன். நம்ம ஒரு இயற்கைக்கு முன்னாடி நீங்க நின்னீங்கனாவே அந்த ஒரு அமைதி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்மெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் தான். நமக்கு பெரிய பரபரப்புன்றது நம்மளோட அந்த வேலை தான். இப்போ ரஜினி மாதிரியான விஐபிஸ் இருக்காங்க. இப்போ ரஜினி வந்து சினிமா அவருடைய செலிப்ரிட்டிஸு, அவருடைய அந்த சுற்று வட்டாரம், அவருடைய நட்புகள், அந்த ஹை ப்ரொஃபைல் ஆட்கள், அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ பரபரப்பு, அவங்க எவ்வளோ வேலை பொருள் இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இமயமலை மாதிரி வந்து இயற்கையோட உச்சக்கட்ட ஒரு அழகு இருக்கிற ஒரு ஊர் அது. அந்த பகுதிகளில் போயிட்டு யாருடைய தொந்தரவு இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், சினிமா பரபரப்புகள் இல்லாமல் போயிட்டு வந்து ஒரு நாள் முழுக்க இருந்தால் அதுவே தனி அனுபவம் தான். அதே வந்து கடவுளை, அதுவே யோகா தான் உங்களுக்கு. அது உண்மை. ஞானமே நீ உட்கார வேண்டியதில்லை. கடவுளை வந்து நேருக்கு நேராக போய் பார்த்து என்ன சாமி நல்லா இருக்கியான்னு கேட்குறதா வந்து அது நடைமுறையில் முடியுமா என்ன? இல்லை அதுக்காகவா போகிறாங்க? அப்படி எதுவும் இல்லை. அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரியான அந்த ஒரு அனுபவம் கிடைச்சாலே அது கடவுளை பார்த்த ஒரு அனுபவம், கடவுளை பார்த்த ஒரு பரவசம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜப்பானில் இக்கிகாயின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படின்னா, ஒரு இக்கிகாயின்னு இது ஒரு தத்துவம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் என்னென்னா, ஒரு டீ நீங்கள் சாப்பிட்டா கூட அந்த டீயை அந்த கணத்தில் அந்த டீயை பார்த்துக்கிட்டு அதோடைய ரசனையோட நீங்கள் சாப்பிட்றனாவே போதுங்கிறான். அதுதான் ஒரு தியானம். அதான் இவர் இப்போ ரஜினி எல்லாம் எப்படின்னா, நேற்றை பற்றி கவலைப்பட வேணாம், நாளைக்கு பற்றியும் கவலைப்பட வேணாம், இன்னைக்கு இருக்கிற இந்த நிஜம், இந்த நிமிடம் அதை வந்து வாழுங்க அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையுமே எல்லா மேடைகளிலுமே சொல்லுவார். பௌத்தம்னு சொல்றாங்களா, அது வந்து இதை தான் சொல்லுது. இன்றைய நிகழ்வு, அதாவது இந்த நிமிடத்தில் வாழணும், இந்த நிமிடத்தை வாழ்வது, அதுதான் உண்மை. ஸோ இவர் அந்த மாதிரி அந்த அனுபவத்தை தேடி வந்து அவர் அடிக்கடி இப்போ விமான நிலையத்தில் அவர் பதிலளிக்கும் போது நிறைய அந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறாரு. ஆமாம், ஏன்னா அந்த அரசியல் வேணான்னு சொல்லி இனி முடிவு பண்ணிட்டாரு. இனி எந்த காலத்தில் அரசியல் பேசுறதில்லன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் இது தேவையில்லாத கருத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மோடி பற்றி கேள்வி கேட்குறாங்க, அதை அவர் முழுவதுமாக தவிர்க்கிறார், அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றார். அதே போல் வேறு இப்போ இளையராஜா வைரமுத்து பற்றியெல்லாம் கேட்கும்போது வந்து அண்ணா போதும் விட்டுருங்க அப்படிங்கிறார். திரும்ப வந்து ஒருத்தருக்கு வந்து கேட்குறாரு, இந்த புதிய இந்தியா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. ஒரு கேள்வி, ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி அது. ஏன்னா அந்த கேள்விக்கு நோ கமெண்ட்னு சொல்ல முடியாது. அதனால் அது சரியான ஒரு கேள்வி கேட்கும்போது ரஜினியை வந்து அந்த இடத்துல தப்பிக்கவே முடியலங்க. அந்த இடத்துல வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த வேண்டிக்கிறன்றதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கு. புதிய இந்திய பிறக்க வேண்டிக்கிறேன்னா இப்போ இருக்கிற இந்த பழைய இந்தியா போய் தொலையட்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மாற்றம் வேணுங்கிறத அவரை வந்து விரும்புகிறத நம்மால் வந்து உணர முடிஞ்சது. இப்போ அதுக்காகத்தான் வேண்டிக்க போறாருன்னா உண்மையிலே வந்து இந்த பயணம் வந்து நல்லபடியாக முடியணும் அவருக்கு. நம்ம வெற்றிகரமாக பண்றோம் அந்த வார்த்தையை. அந்த இல்லை, வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல நம்ம அப்படித்தான் வந்து அதை எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அவருடைய வழிகாட்டுதல் மாதிரியே பாசிட்டிவாக எடுத்துப்போம். ரஜினி சொன்ன அந்த பதில் புதிய இந்தியா பிறக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு வெர்ஷனாக எடுத்துக்கணும். இந்த இமயமலை பயணத்துக்கு பிறகு அவருக்கு என்னென்ன இப்போ அடுத்தடுத்த வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதான் இது போய் வந்த பிறகு கூலி படப்பிடிப்பு தொடங்க போகுது. அந்த ஏன்னா அது பற்றி அதற்கான வேலைகள் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எனக்கு இதில் ஒரு இது என்னென்னா, வேட்டையன் மிகப்பெரிய படம், அதுவும் வந்து நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸ்டார் காஸ்ட்டும் வந்து ரொம்ப இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு அந்த ஸ்டார் காஸ்ட் இருக்குது அந்த படத்தில். ஸோ அவ்வளோ பெரிய படம். அந்த படம் பற்றிய பரபரப்பு வந்து இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனால் கூலி பற்றிய பரபரப்பான செய்திகள் வந்து வர சத்யராஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமாம், சத்யராஜ் இப்போ சிவகார்த்திகேயன் சொல்கிறாங்க, இன்னும் அது அஃபிஷியலாக சொல்லலை. மற்றபடி சத்யராஜன் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், சத்யராஜ் நடிக்க போகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு செய்தி, உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான், அவங்க அஃபிஷியலாக சொல்லலை, அவ்வளோதான். இப்போ வந்து அது அஃபிஷியல் ஆகிப்போச்சு. அதனால் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பரபரப்பான செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சேங்கிறது தான். அது ஒன்றும் இல்லை, இது ஸ்டார்ட் ஆனோடனே இது கொஞ்சம் இதாகும். ஆமாம், இது அப்படி தான் பண்ணணும். ஏன்னா அந்த படம் கூலி ஸ்டார்ட் ஆன பிறகு திரும்ப அதை பற்றியே பேசிட்டு தான் இந்த படம் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடும். அதனால் இந்த பரபரப்பு தான் இப்போ முக்கியம், வேட்டையின் பரபரப்பு தான். இப்போ இமயமலைக்கு அவர் போகிறாரு, நம்ம ரஜினிகாந்த் மட்டும் தான் பார்க்குறோம். அவரோட ஒரு குரூப் மாதிரி நண்பர்கள் போவாங்க. அவர் தன்னந்தனியாக போகிறதுன்றது ரொம்ப அபூர்வமாக தான் போயிருக்கார். பெரும்பாலும் அவருக்கு ரொம்ப நெருக்கமான அந்த நட்பு வட்டம் ஒன்று இருக்குது, அவங்கள கூட்டிகிட்டு போவார் அவர். அங்கே போன பிறகு வந்து அவருக்கு நிறைய அந்த யோகிகள் அவங்கெல்லாம் வந்து அவருக்கு நண்பர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பயணத்தில் வந்து அவர் கூட இணைஞ்சிக்கிறாங்க. இப்போ ஒரு வாரம் அவருக்கு இருக்கார் அவங்க. ஆமாம், ஒரு வாரம் இருப்பாருங்க.
இப்போ இதே மாதிரி தான் கடந்த ஆண்டு ஜெயிலில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன கையோடு அவர் கிளம்பி போட்டார். ரிலீஸ் ஆகி இங்கே அது எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறதெல்லாம் வந்து அவர் காதுக்கு போய் சேர்ந்துதான்னு தெரில. அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போனார். திரும்ப வரும்போது வந்து படம் வந்து இங்கே மிகப்பெரிய வெற்றி படமாக மாதிரி வசூலை கொட்டிக்கிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ரஜினிகாந்த் வந்து இப்போ இமயமலையிலே திரும்பும்போது ஒரு புதிய இந்தியா இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஒரு புதிய இந்தியா பிறந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இப்போயே வந்து அதுக்கான நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அரசியல் மட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. புதிய இந்தியாவை உருவாக்குறதுக்கான வேலைகளும், புதிய இந்தியா பிறக்கும்போது அது வரவேற்கிறதுக்கு அந்த அதிகார மட்டம் தயாராவது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு சுதந்திரம் வந்து அடையிறது மாதிரி நினைக்கிறாங்க எல்லாரும். உண்மைதானே. நம்ம இப்போ அப்படி தானே வந்து இப்போ என்ன நம்ம இது வந்து யாரையும் நம்ம தாக்கிறதுக்காக சொல்ல, நம்ம எவ்வளோ பின்னோக்கி போயிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கலாம். சமூக ரீதியிலும் சரி, சிந்தனை ரீதியிலும் சரி, அல்லது பொருளாதார ரீதியிலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதே வந்து பகீர்னது. இதிலேருந்து எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே. அந்த கேள்வி இப்போ எழுது. இந்த எலெக்ஷனில் முதல் கட்ட தேர்தல் வரைக்கும் இருந்த நிலைமை வேறு. முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு மூச்சு முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்காங்க. எப்போ வெளியே வந்து சுதந்திரமாக மூச்சு விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். ரஜினிகாந்த் மாதிரி நம்மளும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி அதாவது அவர் வேண்டிக்கிறாரு. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து நிச்சயமாக இந்த நிலைமை மாறியே ஆகணும். அதுதான். நம்ம சும்மா வேண்டிக்கிட்டு எல்லாம் உக்காண்டிருக்க முடியாது. அதற்கான முயற்சிகள் என்னென்னவோ நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, நம்ம கருத்தை சொல்லணும். இந்த கருத்துக்கு மக்களை வந்து தயார்படுத்தணும். நம்முடைய வேலை இது. ரஜினி அவருடைய பங்கு வேண்டதான் முடியும். பட் நம்ம இதை செய்யலாம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.